இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த அமேசானில் சேல்ஸ் பண்ணால் 1 லேக் மேலே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போல்லாம் கிடையவே கிடையாது. 1 லேக்குன்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் நீங்கள் ஸ்மால் செல்லராக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணால் முடியும். அது எப்படின்னா, நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், கரெக்டாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் கரெக்டான நிறைய விஷயம் இருக்குது. நான் சொன்னது 1, 2 தான். இது மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 1 லேக் அச்சீவ் பண்ண முடியும். அதுவுமே சீக்கிரம்லாம் ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், டைம் எடுக்கும். வேறு 1 வருஷம் கூட ஆகும். உங்களுடைய சேல்ஸை பொறுத்து தான் அது மாறும். அதுவுமே நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஃப்ரீ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது ஈலியம் 10 மாதிரி. ஈலியம் 10 இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அது மூலிமா நீங்கள் ஒரு 5-6 ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி அதை நீங்கள் சேல் பண்ணவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் அது எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, அது எவ்வளோ சேல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ மார்ஜின் வைக்கலாம் அப்படின்றது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். ஸோ அதுவுமே நீங்கள் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு நிறையா சேல்ஸ் போகுதா, நான் காசே வரல அப்படின்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க. அது எங்கேயும் இல்லை, நீங்கள் ஆட் ரன் பண்ணுற இடத்துல. ஸோ நீங்கள் ஆட் ரன் பண்ணுற இடத்த நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே முக்கியம். இல்லை அப்படின்னா சேல்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஒரு பேமெண்ட் கூட வராது. உங்களுக்கு பேமெண்ட் போயிட்டே தான் இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களால் பார்சல் எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்கள் நியர்பைலே தான் இருப்பாங்க அவங்க வேர்ஹவுஸு. அவங்க வேர்ஹவுஸ்க்கு போய் நீங்கள் போய் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும். ஸோ சீக்கிரம் உங்களுக்கு நீங்கள் ப்ரைம் பேஜ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் நிறையாவே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நமக்கு பிரிண்ட் அவுட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 இந்த மாதிரி ஆர்டர் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் தெரில, சில பேருக்கு நிறையாவும் வரும். அதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது அவங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிரிண்ட் அவுட் வாங்காமல் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு நாள் 20க்கு மேலே போகுது, 20 ஆர்டருக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிண்ட் அவுட் வாங்கினீங்கன்னா உங்களோட டைம் மிச்சமாகும். அது வேணால் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அமேசான் மட்டும்தான் சேல் பண்ணுமா கிடையாது. மீஷோலையும் சேல் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்லேயும் சேல் பண்ணலாம். மீஷோ என்னென்னா நிறையா ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அது உங்கள் அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் போடணும். இது ப்ராடக்ட் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகும். நிறைய சார்ஜஸ் எடுப்பாங்கன்னா ரிட்டர்ன் தான் அவங்களுக்கு காசு. ஸோ அந்த ரிட்டர்ன்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறமேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு பார்சலில் தான் நான் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு பார்சல்லாம் வந்தாச்சு. நானும் பேக் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வேர்ஹவுஸில் தான் நிற்கிறேன். அங்கேருந்து தான் இந்த வீடியோவும் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வராங்களே டெலிவரி, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்களே இந்த மாதிரி அட்ரஸில் நாங்கள் இருக்கிறோம், உங்களால் கொடுக்க முடியலன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி நீங்களே கொடுத்தா அவங்க எடுக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. உங்களால் முடியலன்னா மட்டும்தான் நீங்கள் போய் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டால் அதுவுமே ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா உங்களுக்கு ப்ரைம் பேஜ் எலிஜிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா 1:30 வரைக்கும் தான் டைமு. அதுக்குள்ளே நீங்கள் டெலிவரி பாய்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அக்கௌண்ட் டீஆக்டிவ் ஆகும். இல்லைன்னா ரிஸ்க்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அமேசான் செல்லராக உள்ளே வரீங்க அப்படின்னா நிறையா விஷயம் இருக்குது. சும்மா செல்லர் ஆகிட்டா 1 லேக்கு இது பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. வரலாம், அதுக்கு நீங்கள் நிறையா முயற்சி பண்ணணும். நிறையா ப்ராடக்ட் தான் முக்கியமான விஷயம். நீங்கள் ப்ராடக்டை கரெக்டாக சூஸ் பண்ணணும், கரெக்டாக ப்ராஃபிட் வைக்கணும், கரெக்டாக மார்ஜின் இருக்கான்னு பார்க்கணும், உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அமேசானில் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இருக்குது. சும்மா கண்மூடித்தனமாக 1 லேக் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.